20ஆம் ஆண்டு தேசிய நெல் திருவிழாவுக்கு வருவதற்கக்கூடிய மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் வேளாண் செம்மல் ஐயா திரு கோ சித்தர் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் தொடர்ந்து 20 வருடங்களாக நடத்தி வரும் இந்த தேசிய நெல் திருவிழா விழா என்பது எல்லோரும் சொன்னது போல் மட்டுமல்ல, நான் உணர்ந்ததும் கூட, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாட்டிற்குமே ஒரு முன்னோடி விழா என்றால் மிகையல்ல. அந்த வகையில் கிட்டத்தட்ட 12-13 வருடம் நண்பர் ஜெயராமன் மூலமும் அதன் பின் இன்று வரை தம்பி ராஜீவ் அவர்களின் சீரிய முயற்சியிலும் இந்த தேசிய நெல் திருவிழா நடந்து வருகிறது. ஔவையார் பசியோடு இருக்கும் பொழுது வரகரிசியில் கொஞ்சம் சோறு சமைச்சு கத்திரிக்காயில் குழம்பு வச்சு இது ரெண்டையும் போட்டாங்க. ஒரு மன்னன், புல் போல ஒரு மன்னன், ஒரு பசிக்கு சோத்தை போட்டுச்சு. அந்த அம்மா சாப்பிட்டுச்சு. வரகரிசி சோறும் வழிதுணங்காய் வாட்டும் இது ரெண்டையும் போட்டுச்சு. அந்த அம்மா சாப்பிட்டுச்சு. பசிக்கு சாப்பிட்டு முடிஞ்சவுடனே அந்த அம்மா என்ன சொன்னிச்சுன்னா, வரகரிசி சோறும் வழிதுணங்காய் வாட்டும் முரமுரனவே புளித்த மோரும் புல் போலூர் பூதன் புரிந்து விருந்திட்ட சோற்றிற்கு உலகலாம் சமம்னுச்சு. இவன் போட்டாம்பாரியா சோறு, இதுக்கு இந்த உலகத்தையே கொடுத்தாலும் தகும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுபோல உளவாண்மையில் நிரம்ப பதிவு பண்ணாங்க. பாண்டியன் ரொம்ப அருமையாக பதிவு பண்ணார். இன்னும் நிறைய நண்பர்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்க டிப்டி டைரக்டர் உட்பட, காரைக்கால் பாஸ்கர் உட்பட நிறைய பதிவு பண்ணாங்க. உளவாண்மை ஒரு கேள்விக்குறியாக போகின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நம் நாட்டிற்கே இயற்கை விவசாயத்தை ஒரு முன்னோட்டமாக எடுத்த மாபெரும் ஒரு நபர் நமது ஐயா முனைவர் நம்மாழ்வார் ஆவார்கள். அந்த ஐயா ஒரு பாத யாத்திரை நடத்தும் பொழுது ஒவ்வொரு ஊர்லேயும் பழைய நெல் இருக்குயா என்கிட்ட அப்படின்னு அந்த வழிநெடுகளும் இருந்த விவசாயிகள் கையால் ஒரு கையோ 2 கையோ அள்ளி அள்ளி கொடுத்ததெல்லாம் அவர் பக்கத்தில் வந்த ஜெயராமன்ட்ட, தம்பி ஜெயராமன் இங்கே வா, இந்த இதை வச்சுக்க, இதை வச்சுக்க, இதை பெருக்கு, இதை பெருக்குன்னு சொன்னதின் விளைவு இந்த தேசிய நெல் திருவிழா உருவான விதம். அது என்ன அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தோணலாம். இதற்கு முன்னால் ஒரு கேள்வி வழக்கமாக முதல்ல நான் கேள்வி கேட்பேன், கொஞ்சம் பேசிட்டு கேட்போங்கிறதுனால விட்டேன். இயற்கை விவசாயம் செய்கின்றோம் என்று என் முன்னால் அமர்ந்திருக்கும் சக உழவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சேர்த்து, நான் இயற்கை விவசாயம் பண்றேங்கிறவங்களாம் கை தூக்குங்க. நீங்களே கையை இறக்காம திரும்பி பார்த்துங்க எவ்வளவு பேர் இருக்குன்னு, மேடை உட்பட. வெக்கப்படாதீங்க, கை தூக்குறதுல ஒன்றும் வெக்கம் இல்லை. சரி, கையை இறக்கிடுங்க. இப்போ அடுத்த கேள்வி, இயற்கை விவசாயத்தை நான் செய்கின்றேன், நான் செய்யும் பொருளை, இப்போ அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், அதை மட்டும்தான் என் வீட்டில் நான் உணவாக உண்கிறேன். நீங்கள் வெளியில் வாங்குறத பற்றி பேசவே வேணாம். அதை மட்டும்தான் சாப்பிட்றவங்க யார் இருந்தால் கை தூக்குங்க. எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது. ராமூர்த்தி ஐயா கையை தூக்கியிருக்கார்.
இங்க பாய் இருக்காரு, பாஸ்கர் இருக்காரு, நண்பர்களை பார்த்துக்குங்க. வணங்குறது திருவள்ளுவர் சிலை, கிழிச்சு போடுறது திருக்குறள். வருத்தமா இருக்குல்ல? என்ன பிரதீப், முதல்ல நம்ம திங்கணும், அப்புறம் நம்ம விக்கிறத பத்தி பேசணும். எல்லாரும் விக்கிறத பத்தி பேசுறீங்க, சந்தோஷம்தான். நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் இது விளங்கும். நம்ம சாப்பிட்டா என்ன தெரியும்? நம்ம ஐயா பேசுறப்ப, சென்னையில இருந்து வந்திருக்க ஐயா பேசுறப்ப, ராமசுப்ரமணியம் தானே, ராமசுப்ரமணியம் ஐயா பேசுறப்ப சொன்னாங்க, இதுக்கு ஒரு சான்று வேண்டும். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த வேளாண்மை, இதை பற்றி பயன்பாடு. சான்று, சான்று என்ன தெரியுமா? உங்க வீட்டில் யாராச்சும் வயசானவங்க இருந்தாங்கன்னா கேளுங்க. என் வீட்டில் நான் நிறைய கேட்டிருக்கேன், போற ஊர்ல எல்லாம் கேட்கிறேன். பழைய காலத்தில் நோய் நொடின்னு பெரிய பெரிய ஃபைலா தூக்கிட்டு போறீங்கல்ல, இப்ப ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்னு ஒரு பெரிய ஃபைல், சொத்து பத்திரம் வாங்கினது மாதிரி. சொல்ல கூடாது, என்ன குறுக்க வந்தா நிறுத்திடுவேன். சொத்து பத்திரம் மாதிரி வியாதிக்காக டாக்குமெண்ட் தூக்கிட்டு திரியிறோம். அப்படி நம்ம முன்னோர்கள் இருந்தாங்களா உங்க வீட்லயும் என் வீட்லயும்? தெளிவா சொல்லுங்க. கடன் நிவாரணம் கேட்டாங்களா? என் கடனை தள்ளுபடி பண்ணிடுன்னு கேட்டாங்களா? கடனே இல்லைன்னு பாய் சொல்றாரு. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் நுனிநாக்காக இயற்கை விவசாயம், இயற்கை மருத்துவம் பேசினா அது ஈடுபாடு வராது, புரியாது. நெருக்கடிக்காக நம்ம வரல. எல்லாரும் சொல்லுவாங்க இயற்கை விவசாயம்னா கியூபா நாட பாருங்க, கியூபா தான் ரொம்ப அருமை. கியூபா கிடையாது. கியூபாவுக்கு என்ன நெருக்கடினா, அமெரிக்காக்காரன் தரமாட்டேன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம வந்தான். இங்க இருக்கிற உழவர்கள் அனைவரையும் கேட்கிறேன், என்னையும் சேர்த்து இங்க இருக்கிறவங்க, நெருக்கடிக்காக இயற்கை விவசாயத்தில் வந்தீங்களா? ஆனந்தமா தானே வந்தீங்க. நமக்கு ரசாயன உரம் போட தெரியாதா? ஒட்டு ரகங்கள் போட தெரியாதா? அது வேணான்னு இதுக்கு வர்றீங்கல்ல. உங்களை யாரும் குச்சி எடுத்து அடிச்சானா? மத்திய மாநில அரசு இன்னுமே உங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்ப நெருக்கடி இல்லாமல் வந்த ஒரு நாடும் நாட்டு மக்களும் உயர்ந்தவர்களா, நெருக்கடிக்கு மாறியவர்கள் உயர்ந்தவர்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கணும். இயற்கை விவசாயம் என்பது நம்ம முன்னோர்கள் நோய் இல்லாமல் இருந்தார்கள், கடன் இல்லாமல் இருந்தார்கள், ஆனந்தமா இருந்தான். ஏன் தெரியுமா? அவன் ஊதாரியா இல்ல, செலவில் எப்படி இல்ல, ஊதாரிகளாக இல்லை. எனவே விளைந்தது போதுமானது, ஆனந்தமானது. இன்னைக்கு எப்படி இருக்கும்? ஊதாரிகளாக இருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய நண்பர் இங்க எனக்கு முன்னாடி பேசினாங்க, அது மகிழ்ச்சியான விஷயம் தான். இருந்தாலும் அதிலே நாம் மாற்றம் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. அதிக லாபம் வரும். வந்தா பென்ஸ் கார் வாங்கலாம், அதெல்லாம் ஒரு கார் வேணாம். பென்ஸ் கார் வாங்கலாம், நீங்க லாபம் வந்துடும். வேற என்னென்னமோ வாங்கலாம்னு சொன்னாங்க இல்லையா? இயற்கை உழவர்கள் ஊதாரிகள் அல்ல. இதை உங்களுக்கே நீங்க சொல்லிக்கங்க, யாரும் சொல்ல வேண்டியதில்லை. லாபம் என்பது எவ்வளவு வேணும் நமக்கு? லாபத்தின் குறியீடு என்ன? லாபம் இல்லாம இருந்திருந்துச்சுன்னா நம்ம முன்னோர்கள் கடன் கம்பியோட கஷ்டமால இருந்திருப்பான். என் அருமை சொந்தங்களே, ஒரு புள்ளி விவரம் தெரிஞ்சுக்குங்க, சான்று. பழைய காலத்தில் உங்க வீட்டில் ஏதாச்சும் பழைய பத்திரம் இருக்கான்னு பாருங்க. பழைய பத்திரங்கள், சொத்து வாங்கின பத்திரம் இருந்தா இன்னாரின் மகன் இன்னார் அப்படின்னு போட்டு ஒரு வேலை எழுதணும்ல. விவசாயிக்கு என்ன தெரியுமா எழுதியிருப்பான்? நான் கண்ணால் பார்த்த பத்திரங்கள், இன்னாரின் மகன் இன்னார் சுகவாசி. என்ன வேலை அவனுக்கு? அவன் எப்படிப்பட்டவனா? சுகவாசி. அவன் சம்சாரத்துக்கு என்ன தெரியுமா கொடுத்தான்? இன்னாரின் மனைவி சுக ஜீவனம். இன்னைக்கு நீங்க பத்திரம் ஒண்ணு வாங்கி எழுதுங்க, விவசாயி சார்
சுகவாசி ஏதோ பைத்தியம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. உலகத்தில் இவன் தான் சுகவாசியாமா. மாவட்ட ஆட்சியருக்கும் உயர்ந்த பதவியில் இருக்கும், ஆட்சியில் இருக்கும் உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கும் கிடைக்காத சுகவாசி சுகஜீவனம் யாருக்கு கிடைச்சிச்சு? உழவர்களுக்கு கிடைச்சு. அந்த குடும்பத்தை இப்ப சார்ந்தவர்கள், அந்த மரபை சார்ந்தவர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நெருக்கடியான காலத்தில் பாரம்பரிய நெல்லை மீட்டு நம்மாழ்வார் ஐயா அவர்கள் வழிநெடுகிலும் போக போக ஜெயராமன் கையில கொடுத்து இதை பெருக்க சொன்னதின் விரிவாக்கம் இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல, ஏனைய வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், ஒரிசாவா இருக்கட்டும், எல்லா இடத்திலையுமே இன்னைக்கு மரபு உணவு, மரபு விதை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், ஔவையார் பாடின பாட்டு சொன்னேன் இல்லையா, அதுபோல் நாம் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மானப்பெரிது. உலகத்தை விட பெரியது மரபு நெல்லை மீட்டது. நான் மிகைப்படுத்தி சொல்லல. மஞ்சக்குடியில தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இப்ப அவங்க இல்லை. அந்த கல்லூரிக்கு தொடர்ந்து நான் போவேன். சுவாமி இருக்கிறப்பயே நிறைய நிகழ்வு செய்யும் பொழுது, கூட்டம் முடிஞ்சிட்டு ஒரு கூட்டத்துக்கு முடிச்சுட்டு நான் கிளம்பும் பொழுது எனக்கு அழைப்பு வந்துச்சு, சாமி உங்களை வர சொன்னாங்கன்னு. நான் உள்ள போனேன். என் அருகே உட்கார சொன்னார். நான் உட்கார மாட்டேன்னு மல்லு கட்டினாங்க. நான் முடியாதுன்னா எல்லாரும் கீழே உட்காந்துதான் நான் கீழே உட்கார போனேன். என்னை பக்கத்தில் உட்கார வச்சார். ஷீலா பாலாஜி அம்மா இன்னும் இருக்காங்க, அவங்க தான் அதை செஞ்சது. உட்கார்ந்த பொழுது சாமி சொன்னாரு. அப்ப பேச முடியல, ஹெட்செட் போட்டுட்டு பேசினார். ஐயா, மரபு விதைகளை மீட்கின்றீங்க நீங்க, 121 நெல் வச்சிருக்கீங்க நீங்க என்கிட்ட சொன்னார். நான் மரபு விதை பாதுகாவலன் வச்சிருக்கீங்க. நாங்கள் எல்லாம் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு போவோம், செய்வோம். அந்த கும்பாபிஷேக பலனை விட பன்மடங்கு மரபு விதை மீட்கின்ற உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துகிறேன். நான் நிறைய விருது வாங்கியிருக்கேன் மாநில மத்திய அரசுல. அனைத்து விருதையும் விட சாமி சொன்னதுதான் நான் விருதாக மதிக்கின்றேன். அது யாருக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். இங்க மரபு விதை பாதுகாவலர்கள் எவ்வளவு பேர் இருப்பீங்க? இருந்தீங்க, இருந்தா கை தூக்க வேணாம், ஏந்திரீங்க. மரபு விதை பாதுகாவலர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஒரு 5-6. ஏன் வெக்கப்பட்டு நல்ல தைரியமா இருந்தீங்க பிரதே. என்ன நம்ம என்ன கஞ்சாவா வைக்கிறோம்? மேடையில் அப்புறம் அசோகனியா எழுந்திரிக்கல, ஏன் வெக்கப்படுறீங்க? நீங்களே பின்தள்ளிக்கிட்டீங்கன்னா உலகம், அரசும், சமுதாயம் பின்தள்ளும். இவர்கள் தான் இன்னைக்கு பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அரசு பாதுகாக்கப்பட வேண்டும். உட்காருங்க. எப்படின்னு சொல்றேன் கேட்டுங்க. வேளாண் பல்கலைக்கழகத்தில் விதை வல்லுநர்கள் ஒரு துறை இருக்கு, இருக்காங்க, பிரீடர்ஸ். ஒட்டு ரகங்களை அந்த பயிருக்கு செனப்படுத்தி, பயிரை சினைப்படுத்தி அதில் அறுத்து எடுக்கின்ற நெல் ஒட்டு ரகங்கள் பிரீடர்ஸ் ஆல முடியும். அது வல்லுநர் கண்டுபிடிச்சோன்னா வல்லுநர் விதை. அதுக்கு அடுத்தது ஃபவுண்டேஷன் 1, அதுக்கு அடுத்தது ஃபவுண்டேஷன் 2, அதுக்கு அடுத்தது சர்டிபிகேஷன் 1, 2, அதுக்கப்புறம் டிஎஃப்எல். 6 வருடத்தில் பலம் இழந்து விடும். அதுக்கப்புறம் சக்க மறுபடியும் நீங்க வடிவேல் சொல்றது மாதிரி ஆரம்பத்திலேருந்து வரணும், பிரீடர் சீட்ல வரணும். அந்த பிரீடர்கள் என்ன செய்ய அரசு முயற்சி எடுக்க வேண்டும்? எந்த அரசாக இருந்தாலும் இந்த மரபு விதைகள் இருக்குல்ல, இப்ப வர்றப்பயே பார்த்திருப்பீங்க, நெல் ஜெயராமன் மையத்திலிருந்து டிஸ்பிளே இருக்கும். இந்த இங்கெல்லாம் வச்சிருக்காங்க. இது ஒன்னும் மரபு விதைன்னு சொல்றோம். கருப்பு கவுனிங்கிறோம், கருங்குருவைங்கிறோம், நிறைய சொல்றோம் இல்லையா? இது இன தூய்மை இல்லாமல் இருக்கிறது என் அருமை உழவர் பெருமக்களே. பியூரிட்டி, சீட் பியூரிட்டி இல்ல, குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு காரணம் நம்ம பக்கத்துல நடுறப்ப அது பாலினேஷன்ல கொஞ்சம் நீர்த்து போயிடும். இதை பராமரிப்பதும் இதை பத்திரப்படுத்துவதும் பிரீடருடைய தலையாய வேலையாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இல்லை, இன்னமே வரும்னு நம்புவோம். தொடர்ந்து நம்ம பேசி இப்ப நிறைய முந்தைய அரசும் நிறைய செஞ்சிருக்காங்க. வேளாண் அமைச்சர்கிட்ட பேசி அவ்வளவு விஷயங்கள் வாங்கணும். நமக்கு கட்சி ஆட்சி என்பதை தாண்டி நாம் எல்லாம் ஒரே ஜாதி. என்ன ஜாதி? உழவு ஜாதி. யாராக இருந்தாங்க அனைவரும் சோறு உண்பவர்கள் தானே. அப்ப இது நமக்காக இருக்க வேண்டியவர்கள் தானே.
அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். இன தூய்மை தான் பிரீடர்ஸோடைய பிரதான வேலையாக இருக்க வேண்டும். இதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், அதை இங்கேயும் பதிவு பண்றேன். ஏன்னா மேனால் அமைச்சர் அவர்கள் இருக்கிறதுனால இதை அவங்களுக்கு எந்த இடத்துலையும் நமக்கு வேற ஒரு இதில் திரும்பி வரும். நம்ம அங்கே போட்டால் திரும்பி ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். நம்பிக்கையில் சொல்லுகின்றேன். பிரீடர்ஸ் அதை செய்யணும் முத வேலை. அந்த பிரீடர்ஸும் வல்லுநரும் வேதியியல் துறை அங்கேயே இருக்கு, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னா என்னென்ன நெல்லுல என்னென்ன மாதிரி ஊட்டச்சத்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஊட்டச்சத்து இருக்கு, என்னென்ன தாது உப்புக்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ரெண்டையும் சொல்ல வேண்டிய முக்கியமான வேலை. ரெண்டு சொல்லிட்டேன்னா இன்னும் ஒன்னு சொன்னா பிரீடருடைய வேலை முடிஞ்சிருது. இன்னொன்னு என்ன தெரியுமா, நண்பர்கள் இப்ப கூட சமீபத்தில் ஒரு நண்பர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். விவசாயிகள் தான், ஐயா வாடன் சம்பா வேணும்னாரு. எதுக்கு உனக்கு வாடன் சம்பா அப்படின்னு கேட்டேன். நான் இப்படி தானே பேசுவேன். அப்போ உனக்கு என்னத்துக்கு வாடன் சம்பான்னு கேட்டேன். இல்லை எல்லாரும் சொல்றாங்க எல் நீனோ வந்துருச்சான், வறட்சி வருமா, அதனால வாடன் சம்பா வறட்சியை தாங்கும் என்று சொல்கிறார்கள் அப்படின்னா. ஓ வாடன் சம்பா 175 நாள், அதுவும் செத்து நீனும் செத்து போயிடுவ. கேள்விப்பட்டதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற அளவுக்கு கைப்பிள்ளைகள் தான் விவசாயிகள். இன்னைக்கு கைப்பிள்ளைகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என அருமை உழவர் உலத்திகளே. மரபு நெல் எல்லாத்துக்குமே நீங்க என்ன வேணாலும் எடுங்க, 80 நாள்ல இருந்து இருக்கு. மரபு நெல்லோட வயது 80 நாள்ல ஆரம்பிக்குது, 190 நாள் வரைக்கும் இருக்கு. இதுல மணல் சாரி, மணல் வயல்ங்கிறீங்கல்ல, மணல் சாரியில என்ன விவசாயம் பண்ணலாம், களிமண்ல என்ன விவசாயம் பண்ணலாம், செம்மண்ணில் என்ன பண்ணலாம், கலர் மண்ணில் என்ன பண்ணலாம், ஊர் மண்ணில் என்ன பண்ணலாம், இருவாங்கு மண்ணில் என்ன பண்ணலாம், லேட்ரைட்ஸ் சொல்லக்கூடிய மண்ணில் என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் நெல் இருக்கு. அமெரிக்காவில் மாப்பிள்ளை சம்பாய் கேட்கிறார்கள், தமிழ்நாடு பூரா மாப்பிள்ளை சம்பா. ஃபெயில் ஆயிடுவீங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் லொகேஷன் ஸ்பெசிபிக். இடத்துக்கு ஏற்ப நீங்க விதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுல இப்ப நானும் தஞ்சாவூரை டெல்டாவை சார்ந்தவன் என்பதனால் சொல்லுகிறேன், குருவை போய்விட்டது. சரி, இப்ப நீங்க விவசாயம் பண்றதுல ஏற்புடைய நெல் என்று நான் கருதுவது 3 நெல்லை சொல்றேன். ஒன்னுக்கு பேரு குள்ளங்கார், 115 நாள், தி பெஸ்ட் ரைஸ். ரொம்ப கேர்ஃப்ரீயா வரும். அது கலர் மண்ணு ஊர் மண்ணா இருந்தாலும் வரும், மழை பெஞ்சு வெள்ளக்காடா இருந்தாலும் தப்பிச்சுக்கும், வறட்சியா இருந்தாலும் தப்பிக்கும். இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய இயற்கை வித்துக்களுக்கே வேர் மண்டலம் பெருசா இருக்கும். பழைய காலத்து பெண்கள் மாதிரி வேர் இருக்கும், கூந்தல் மாதிரி. இந்த ஒட்டுறவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பெண்கள் கூந்தல் மாதிரி இத்தினோண்டு தான் இருக்கும். 2 நாள் காஞ்சிச்சுன்னா செத்து போயிடும். அது 20 நாள் காஞ்சாலும் அப்படியே தளதளன்னு இருக்கும். வேர் மண்டலத்தில் கீழே போகும். கண்டிப்பாக அரை அடிக்கும் கீழே ஈரம் இருக்கும். உங்கள் நெல் அறுவடை வரை புழைத்து விடும். சான்று நிறைய, நானும் இருக்கு, நிறைய உழவர்கள். நான் சொல்லுவது ஏற்புடைய செல், நான் செய்ததில் அனுபவித்து நான் பார்த்திருக்கிறேன்ங்கிற உழவர்கள் யாரும் இருக்கீங்களா? சீராளூர் தம்பி தூக்கிட்டாரு. நீங்க பயப்படவே வேணாம். குள்ளங்காரை பொறுத்தவரை அதே மாதிரி இன்னொன்று, எல்லாருமே விஞ்ஞான உலகமும் மருத்துவ உலகம் பேசுகிறது. ஒரு இயற்கை மருத்துவனாக நான் இதை பதிவு செய்ய வேண்டும். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், சர்க்கரையை, சர்க்கரை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நான் நேச்சுரோபதிஸ்ட். யாருக்கு சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் ஆத்தன்டிக்கா அசர்டைன் பண்ணி பேசுவேன். இதெல்லாம் நான் சொல்லிட்டு போறவன் இல்ல, செஞ்சு காமிப்பேன். அந்த திமிர் இருக்கிறதுனால தான் இயற்கை விவசாயியா இருக்கும். திமிர் உள்ளவர்கள் தானே நீங்க. கையை எல்லாரும் தூக்கிட்டாங்க. இயற்கை விவசாயிகள் பாயும் தூக்கிட்டார். திமிர் இருக்கா பாய்க்கு? அதிகமா இருந்த ஆபத்து, தேவைக்கு தான் இருக்கணும். திமிர் என்பது சாதித்ததின் குறியீடு. இது இன்னொருத்தர் திட்டுவதோ அடிப்பதோ வம்பு வழக்குக்கு போறதோ கிடையாது. சாதித்ததின் அடையாளம் திமிர். நம்ம ஊர் மாட்டுக்கு, நாட்டு மாடுக்கு இங்க என்ன இருக்கும்? நமக்கு என்ன இருக்கணும்? திமிர். அதுக்கு திமிழ் இருக்கணும். திமிழ் இல்லாத மாடு செத்த மாடு, திமிர் இல்லாத தமிழன் செத்தவன். இது முக்கியம். குள்ளங்கார் என்பது வேர் வளர்ச்சி நிறைய வரும்.
கொஞ்சம் தண்ணி கம்மியா இருந்தாலும் பெய்கிற மழையில அட்மாஸ்பியர்ல இருக்கிற நீர்த்திவளைகளை பிடிச்சிக்கிட்டு வளர்ந்து கதிரை கொட்டுரும். ரெண்டாவது நெல் ரத்தசாலி, சிகப்புல மெல்லிசா இருக்கும், 125 நாள் வயசு. இதெல்லாம் கவலைப்படாம நீங்க இன்புட்டே தர வேணாம், இன்புட்டே தர வேணாம். இந்த இப்பதான் ஒரு வாரம் ஆகுது நான் ரத்தசாலி அறுவடை பண்ணி. ரத்தசாலி எடுத்துக்கலாம் 125 நாள், குள்ளங்கார் எடுத்துக்கொள்ளலாம் 115 நாள். ரொம்ப முக்கியம் நவரா, கேரளாவுடைய அரிசியா இருந்தாலும் நாமும் போடலாம். உங்க இடத்துக்கு தகுந்தது மாதிரி, மண்ணுக்கு தகுந்தது மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் அதிக. இன்னைக்கு டெம்பரேச்சர் கூட நவம்பர் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. வெப்பம் இருக்குன்னு நினைக்காதீங்க. வெப்பம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ நீங்க நடவு நட்டு அறுக்க போறப்ப மழையும் அது மாதிரி வந்து அழிச்சிரும். அதுக்கு மரபு நெல்களாக இருந்தா மீண்டு வந்துடும். மரபு நெல்லை ஏனோதானோ என்று பேசாமல் அதை பரிச்சாத்தமாக செய்த உழவர்கள் இங்க இருக்கிறவங்களெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிச்சு, மேடையில் இருக்கிறதையும் தேடி கண்டுபிடிச்சு அவர்களுடன் பழகி நீங்களும் வெற்றியாளராக மாறணும். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இயற்கை விவசாயத்தை பேசுறோம், மரபு நெல், மரபு விதை திருவிழா பேசுறோம் இல்லையா? இதுல ஒரு முக்கியமான விஷயம், இங்கே இதை பேசுவதற்காக இந்த அரங்கை தயார் செய்ததற்கு முக்கிய காரணம் என்னன்னா, 2023 24 8 வருஷம்லாம் கிடையாது, 2023 கேக்குதா நான் பேசுறது? ஒருத்தர் சத்தமே வரலன்னு தூக்கம் வந்துருச்சுன்னா நானும் நிறுத்திட்டு நானும் ஊருக்கு போகணும். எனக்கு நெருக்கடிக்கெல்லாம் பேசல நான். 2023 24 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்திய நாட்டில். அதுல ஒரு தகவலை கொடுத்து ஆக்சிடென்டல் டெத் அண்ட் சூசைடு இன் இந்தியான்னு கொடுத்துருக்கான். 23 24 வந்திருக்கு. என்ன வந்திருக்கு தெரியுமா? தற்கொலை பண்ணக்கூடிய நபர்களை ஏன்னு ஆய்வு பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டில் 24 பண்ணி இப்பதான் அந்த செய்தி வந்திருக்கு. 2 காரணங்களுக்காக சாகராங்கன்னு போடுறாங்க. ஒன்னு உடல் நோய் வியாதி. எவ்வளவு சதவீதம் போட்டிருக்காங்கன்னா 45%. வியாதினால சாகக்கூடியவங்க 45% போட்டிருக்கு. பாக்கி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அவர்களே பதிவு பண்றாங்க, அதிக ரசாயன பயன்பாடு, பசுமை புரட்சி விவசாயத்தினால் அனைத்ததுன்னு மற்றதுன்னு போடுறாங்க. இப்ப அவங்க பிரிச்சு காட்டியிருக்காங்கல்ல, நீங்க அந்த ரசாயன விவசாயம் பசுமை புரட்சிக்கு அப்புறம் சொல்றீங்கல்ல, அந்த 45 நம்மளால தான். 45% உடல் சார்ந்த நோயினால் தற்கொலை என்றாலே நம்ம உண்ட உணவு, நீ என்ன தின்னியோ அந்த லட்சணம் தான் உன் உடம்பு. பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும்னு ஔவையார் சொன்னது இதை தான் சொன்னுச்சு. நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுதான் நம்மளுடைய உடல் நலம். அந்த உடல் நலம் போயிடுச்சு. இதற்காகத்தான் இது போன்ற திருவிழாக்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 20வது ஆண்டு விழாவில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை பார்த்தேன். நிறைய பேர் குடும்பமா வந்திருக்கீங்க, ஃபேமிலியா. அந்த ஃபேமிலியா வந்தவங்களுக்கெல்லாம் சிறந்தாழ்ந்த நன்றி. ஏன்னா இந்த வாட்டி தான் ஃபேமிலி கெட் டுகெதரா வருது. இந்த ரோட்டரி லைன்ஸுக்கெல்லாம் ஃபேமிலி கெட் டுகெதர் போகுது. குடும்பமா வராதவங்களுக்கு அடுத்த வாட்டி அட்மிஷன் கிடையாதுன்னு கூட ராஜீவ் சொல்லலாம். இது நமக்காக நாமே செய்யும். இது ஏதோ வாங்கிட்டு போய் நீங்க அங்க போய் சொன்னீங்கன்னா அந்த அம்மா கேட்காது. அந்த அம்மா வந்து உட்காந்துட்டு வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னா அந்த ஆளும் கேட்க மாட்டான். 2 பேரும் வந்திருந்தா நீங்க கண்டிப்பா தப்பிக்க முடியாது. இது அவசியமானது. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒன்று இருக்கு தேசிய லெவல்ல. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? முக்கியமானது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். புள்ள பிறக்குது இல்ல,
புள்ள பிறக்குதுல்ல, பிறந்ததுலேருந்து 1000 நாட்கள் உங்க வீட்லயும் புள்ள பிறந்திருக்கும், என் வீட்லயும் பிறந்திருக்கும். நீங்க இருந்து அது மாதிரி தான் வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு வியாதி வந்திருக்கும், சக்கரை வியாதிம்பீங்க, ரத்த கொதிப்புங்கிறீங்க, கேன்சர்ம்பீங்க, நரம்பு தளர்ச்சின்னு இப்ப கூட நீங்க சொல்லலாம் இல்லையா? அதற்கு காரணத்தை பதிவு செய்யறேன். அவசியமான ஒரு பதிவு, தெரிஞ்சுக்குங்க. நீங்க கெட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டுல இன்னுமே பிறக்கிற பிள்ளைய கெடாம வச்சுக்கணும்ல, அதுதானே ரொம்ப முக்கியம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சொல்றது, இந்த 1000 நாட்கள் பிள்ளை பிறந்து 1000 நாட்கள் வரை அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து கிடைப்பதில்லை. மால் நியூட்ரிஷன். த ஃபர்ஸ்ட் 1000 டேஸ் அப்படிங்கிறது த வெரி குரூஷியல் டேஸ் ஃபார் தட் அடலசன்ட். அந்த பிள்ளை வாலிப பருவத்தில் வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனை உடல் சார்ந்ததற்கு காரணம் முதல் 1000 நாட்கள் அதற்கு ஊட்டச்சத்து கிடைக்காத உணவு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் இந்த மேடையிலே நான் தீர்வு சொல்ல முடியாது, தகவலை தெரிஞ்சுக்குங்க. இன்னும் ஒரு விஷயம் அல்லது 2 விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறுத்திடுவேன். நிறைய செய்திகள் இருந்தாலும் முக்கியமான நம்ம மேனாள் அமைச்சர் அவங்க வந்திருக்காங்க, இன்னும் நிறைய நண்பர்கள் இங்கே இருக்கீங்க. ஒரு பொருளை சொல்கிறேன், நம்ம டெல்டாவுக்கு உள்ளது, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரே ஒரு பொருளை சொல்கிறேன். இது தொடர்ந்து நான் பேசுறது தான். நம்ம எட்வின் அதை நிறையா துண்டு துண்டாலாம் போட்டிருப்பாரு, வெட்டி வெட்டி போடுவார் யூடியூப்பில், சீர்காழி டிவிலையும் அது மாதிரி நிறைய போடுவார். இன்னும் நிறைய பிள்ளைகளும் அதை போடுவீங்க. நீங்கள் டிவி வச்சுருக்கீங்களா? இருக்கா? எல்லாம் கலந்து போட்டுக்குவீங்க, போடுங்க. நீங்கள் வறட்சியை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த எல் நீனோ என்பது ஒன்றும் புதிதல்ல. 3லேருந்து 7 வருஷத்துக்கு ஒரு தடவை பருவநிலை மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். இதை விட கடுமையா 1870 வந்துச்சுங்கிறத பதிவுகள் இப்ப நிறைய அறிவியல் பத்திரிகைகள்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இதெல்லாம் வரதான் செய்யும். அந்த வந்ததுல நம்ம பாதிக்காத அளவுக்கு ஓட்டுறதுக்கு யுக்தி வேணும். புரிகிறதா? இதை கண்டு பயப்பட வேண்டாம். சிங்கம் வந்துச்சுன்னா எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறத கத்துக்கிறது தான் இந்த அரங்கு சொல்லி தருவதே தவிர, இயற்கை வேளாண்மை சொல்லி தருவது, இயற்கை மருத்துவம் சொல்லி தருவது, இயற்கை வாழ்வியல் சொல்லி தருவது வேற ஒன்றும் அல்ல. எல்லினோ வந்துருச்சு, அதுக்கு பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கே செத்து போயிடுவோம்னா செய்ய முடியும்? அதெல்லாம் தமிழர் பண்பாடு. எல்லாம் போகும். நம்ம அதை மீண்டு வர்ற அளவுக்கு வாழ்க்கையை வச்சுக்கணுங்கிறது தான் முக்கியம். ஒரு பொருளை டெல்டா மாவட்டத்துக்காரர்களுக்கு நான் சொல்ல விளைகிறேன். சர்வ நோய் நிவாரணி சொல்ல போறேன். சார், முடி கொட்டுது சார். முடிக்கு உள்ள என்ன இருக்கு? முடிக்கு உள்ள டப்பாவில் என்ன இருக்கு? இது உள்ள என்ன இருக்கு? மூளை இருக்கு. மூளையில் பிரச்சனை சார். முடிக்கு பிரச்சனை, அடுத்தது மூளை. நகம் கட்ட விரல் வரைக்கும் வாங்க, நீங்க என்ன வியாதி வேணாலும் சொல்லுங்க. என்னுடைய கிளினிக்ல நான் ரிசல்ட்டோட பேசுறேன். நான் தியரி பேசிட்டு போற ஆள் கிடையாது. ரெண்டு பொருள் சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு பொருள் முதல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு பொருளுக்கு பேரு மறு உலை கஞ்சி. இதை நான் நிரம்ப பேசி இருக்கிறேன். அதிலேயே இன்னொரு பொருள் சொல்றேன், மறு உலை அடிசில் சாறு. இந்த ரெண்டை குறிச்சு வேணாலும் வச்சுக்கோங்க. இன்னொன்னுக்கு பேரு மறு உலை அடிசில் சாறு. இது என்னையா? இது மரபரிசியில எதை வேணாலும் வாங்குங்க, விலை கம்மியா இருக்கணும், கலர் கலரா இருக்கலாம். ஒவ்வொரு கிலோ வாங்கி எல்லாத்தையும் கலந்து சுண்டல் மாதிரி கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீங்க நிறைய இங்க எவ்வளவு கடைகள் வச்சிருக்காங்க பாருங்க. திருப்பி எல்லா இடத்துக்கும் இந்த கிளுகிழப்பையே வாங்கிட்டு இருக்க கூடாது. நம்ம ஆளுங்க அங்க போனாலே கிளுகிழப்பை வாங்குறது, மேக்கப் செட் வாங்குறதுலே இருக்கும். கோயிலுக்கு போனாலும் அது, நெல் திருவிழாவுக்கு வந்தாலும் அது. மரபு அரிசி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. வெள்ளையெல்லாம் கூடாது. வெள்ளையும் அருமையானதுதான். இப்ப தாய்ப்பால் கொடுக்கணும், எலும்பு வளர்ச்சி, எலும்புல பிரச்சனைன்னா நம்ம குழியடிச்சான், நீலஞ்சம்பா, கிச்சடி சம்பா இதை தானே கொடுக்குறோம். அதெல்லாம் வெள்ளை அரிசி தானே. வெள்ளை அரிசி தீட்டுனா வெள்ளை மட்டும்தான் தப்புங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். மரபு அரிசி எடுங்க, ஒரு மண்ணு களையம் வாங்கிக்கங்க. களையெல்லாம் வாங்க முடியாது. அப்பெல்லாம் நான் உனக்கு இது பலன் தராது. மண்ணு களையம் நம்ம வீட்டில் சீக்கிரம் களையம் உடைக்க வேணாம்னா களையத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். களையம் எப்போ உடைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
ஒரு மண்ணு களையம் வாங்கிக்கோங்க. மண்ணு களையத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு மடக்கோட மரபு அரிசியை ஒரு கை போதும், ஒரு கை அளவுக்கு அரிசி எடுத்து கழுவிட்டு அதில் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு கஞ்சி காய்ச்சுங்க, காஞ்சிரும். அதை அப்படியே பத்திரமா வீட்டில் பூஜை அறையோ அல்லது பர்சனல் அறையோ இருந்தால் அங்கே கொண்டு போய் வச்சுக்கோங்க. வெயிலில் வெப்பத்தில் வைக்கக்கூடாது. அந்த களையத்தை அடுத்த நாள் காலையில் அதில் சோறு இருக்குல்ல, அந்த சோத்தோட அந்த தண்ணியோட சாப்பிட்டீங்கன்னா பழைய சோறுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பேரு தான் மறு உலை கஞ்சி. அது ஆற்றல் தரும், நோயையும் போக்கும். சரி, இன்னொன்னு சொன்னேன், மறு உலை அடிசில் சாறு. இது என்ன தெரியுமா? அந்த கஞ்சி காய்ச்சினீங்கல்ல, காலையில ஒரு பருக்கை கூட சோறு வராமல் அந்த சோத்தை வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் எடுக்கிறது. இந்த தண்ணி வந்த நோயை போக்கும், வரும் நோயை காக்கும், சர்வரோக நிவாரணி. அது என்னையா நீ பாட்டு என்னமோ ஜோசியக்காரன் மந்திரவாதி சொல்றது மாதிரி சொல்ற, அப்படி தோணும் இல்லையா? அறிவியல் ஆவணங்களுடன் நான் சொல்றேன். அதுல இல்லாத ஊட்டச்சத்து கிடையாது, அதுல இல்லாத தாது உப்பு கிடையாது. உதாரணத்துக்கு ஒண்ணு, செலினியம். செலினியம்னு சொல்றது என்ன பண்ணும்னா, உடம்புல நீங்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் வர்றதுல இருந்து பாக்கி மூளையில ரத்த கட்டி உருவாகிறதுல இருந்து நரம்பு சார்ந்ததுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறது ROS சொல்லுவாங்க, ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. அதை பர்ஃபெக்டா காலி பண்ணக்கூடிய மிக வல்லமை உள்ளது அந்த அடிசில் சாறு. இன்னொன்னு என்ன தெரியுமா? தொற்று நோய்கள் எது வந்தாலும் நம்ம பயந்து உழுவுறோமே, அப்படி அல்ல. உடம்புக்குள்ளேயே ஒரு நோயாற்றல் சக்தி, இம்யூன் சிஸ்டம் இருக்கு. அந்த இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது மறு உலை அடிசில் சாறு. புற்றுநோய், கேன்சரை இன்னைக்கு உங்களுக்கு இல்லைன்னா வராமலே வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல் ட்ரிங்க், என்னென்னமோ நம்ம சாப்பிட்றோம். இந்த ஒரு ட்ரிங்க், ஒரு கிளாஸ் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு கேன்சர் இல்லைன்னா வாழ்க்கை பூரா வராது. சார் எனக்கு கேன்சர் வந்துருச்சு, இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா புதுசா ஒரு கேன்சர், செகண்டரி கேன்சர்ஸ் வராது. இந்த இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்படுத்தும். இந்த மறு உலை கஞ்சியும் மறு உலை அடிசில் சாறையும் குறைந்தபட்சம் இன்றிலிருந்தாவது கடைபிடிங்கள். இன்னைக்கு போய் அடுத்த கூட்டத்தில் கேட்டா எல்லாரும் கை தூக்குனீங்கன்னா நோய் என்ன ஒன்று நமக்கு இருக்காது. இதைதான் ஔவையார் சொன்னப்போ, நோய்க்கு இடம் கொடையல்னாங்க. நோயை தீர்த்துக்கன்னு அந்த அம்மா சொல்லல, நோய்க்கு இடம் கொடையல். ஒரு பொருள் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு பொருள் என்ன தெரியுமா? இந்த பிரதீப் இருக்காரு, அவர் ஸ்டால் கூட போட்டிருப்பாரு. நாட்டு காய்கறிகள் கொஞ்சம் திமிராதான் பேசுவாரு. என்ன உண்மை இருக்குல்ல, உண்மை இருந்தா திமிரு தான் இருக்கும். இந்த நாட்டு காய்கறிகளை விதையை வாங்கி அதை வீட்லேயோ மாடியிலையோ மொட்டாத்து மாடியிலையோ எங்கேயோ போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு ஒரு கையளவுக்கு எல்லா காயையும் எடுத்து உங்கள் இடத்துல பறித்து கழுவிட்டு அதை நறுக்கி அதே மாதிரி இன்னொரு கலையை வச்சு அதில் போட்டு தண்ணியை ஊற்றி லேசாக சூடு பண்ணி, லேசாக ரொம்ப அவிச்சிடக்கூடாது, அரை கால் வேக்காடு பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை 2 வேளைக்கு குடிச்சிட்டு மறுவாட்டி காய் போடணும். இந்த அரிசியை 15 நாள் வச்சுக்கலாம், காய்கறிகளை 2ஆம் நாளே எடுத்துடணும். அப்ப the fermented rice water, fermented vegetable water, it heals all the diseaseங்கிறது கிளினிக்கல் ஃபைண்டிங். இதை நம்ம செய்யலாமா வேணாமா? ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்னு நான் பேர் சொன்ன அரங்கத்துக்கு அசிங்கமா இருக்கும். வேற ட்ரிங்க் எல்லாம் எத்தனை குடிக்கிறீங்க? என்னென்னத்தையோ குடிக்கிறோம். நல்ல ட்ரிங்க்னு ஒன்று கூட கொடுப்பாங்க, காளான்ல செய்யக்கூடியது, பாண்டிச்சேரி ஆரோவில் கொம்புச்சா. கொம்புச்சாவும் தேவையில்லை நமக்கு. நம்ம வீட்டில் விளையிற அரிசி, நெல், சிறுதானியம், காய்கறிகள், இதில் எதை வேணாலும் எடுத்து நொதிக்க வச்சு இதை எடுத்துக்கலாம். நேற்றைய உலகத்தில் நம் மக்கள் மண்ணை சாப்பிட்டார்கள். என்னத்தை சாப்பிட்டாங்க? நல்ல சத்தமா, மண்ணை சாப்பிட்டார்கள். மண்ணை சாப்பிட்டார்கள், மண்ணள்ளி போடுறதில்ல, மண்ணில் அப்படியே விளைஞ்சிச்சு அதை சாப்பிட்டான். வேற எந்த எஃபர்ட் கிடையாது, முயற்சி கிடையாது, தானாக விளைந்தது, வைல்டு. மண்ணை சாப்பிடுவது, மண்ணில் பிரசவித்ததை சாப்பிடுவது மண்ணை சாப்பிட்டது. ஆனா இன்றைக்கு மண்ணில் நஞ்சை கொட்டி நஞ்சை சாப்பிடுகிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சமூகத்தார் எனக்கு தெரிஞ்சே செஞ்சாங்க. புள்ள பிறந்த உடனே
அந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணை எடுத்து கையளவு தண்ணியை ஊற்றி கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணி இருக்குல்ல அதை பிறந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. இந்த கட்டட வேலைக்கு பயன்படுத்துவோம்ல ஒரு மக்கள் சேலம் மாவட்டத்திலேருந்து வருவாங்க, எங்கேயாச்சும் சத்திரத்தில் கொட்டாய் மாதிரி டென்ட் போட்டு படுத்திருப்பாங்க, அவர்கள் மண்ணு தண்ணியை கொடுத்தாங்க. அது என்ன இன்னைக்கு நம்ம உழவர்கள் பயன்படுத்துறீங்கல்ல இஎம்னு, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், அது அந்த அறிவு அவனுக்கு அப்பயே இருந்துச்சு. நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நிறைய செய்திகள் இருந்தாலும் நானும் மற்றவர்களை நேரத்தை உங்களது பசி எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நீ உங்களுக்கு பசி வராது. ராஜீவ்கிட்ட அதுதான் சொல்றது, ஒரு ஆளை விட்டு பேச விடுங்க. எனக்கு இந்த இனாகரேஷன் கூட்டத்தில் என்ன பேச விட்டீங்கன்னா எனக்கும் கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டம்னு சில பேரை இங்கே நான் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, இல்லை மதியம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் உமா முத்து பேசினார் இல்லையா, முத்துகிருஷ்ணன், அவங்க 2 பேரும் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டால் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். போயிட்டாங்களா? அந்த அம்மா மருத்துவர், குழந்தை நல மருத்துவர். அவர்கள் தன் பணியை விட பிரதானமாக இயற்கை விவசாயத்தை பொறுப்போடு செஞ்சு 2ஐயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. வர்ற செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு பணி ஓய்வு பெறுறாங்க. அதை எனக்கும் தெரிவிச்சிருந்துருக்காங்க, நாங்கள் போவேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மருத்துவ பெண்மணியை இந்த அரங்கில் நான் மறு அறிமுகப்படுத்துவதை பெருமை கொள்கிறேன். இந்த அரங்கிற்கு என்னை பேச அழைத்த ராஜீவ், அசோகன் உட்பட அனைவருக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.